ஜாகிலுக்கு அப்புறம் ஜாகிலுக்கு அப்புறம் யாராவது வரிசையா சொல்லுங்க. வசதியில் யாராவது வருவாங்க? ஃபர்ஸ்ட் அப்துல் ஹமீது அல் காத்திபு, அப்புறம் யோசிங்க. அப்துல் ஹமீதுக்கு அப்புறம் யார் வருவா? இப்னு முகஃபா வருவாங்க. ஓகே, இல்லை. ம். அப்புறம் அபுல் ஃபர்ஜ் அஸ்பஹானி வருவாங்க. ஆமா, அப்துல் ஹமீது காத்திபு. இன்னும் அபுல் பண்ணி வர மாட்டேன். ஜாஹிர் ஜாகில் வர ரெண்டாவது. ஜாஹிர் வருவாங்க. இப்னு ஹமீத், வரிசையா சொல்லுங்க. ஓகே, ஜாகிலுக்கு அப்புறம் அபுல் ஃபர்ஜ் அஸ்பஹானி, மூணாவது அபுல் ரஸ்ஹானியா. ஆமா. ம். இப்னு ஹமீத் வருவாங்க. ஓகே. தென் இப்னு ஹமீது, சாஹிபுல் அல்பாத், இப்னு ஹமீதுக்கு அப்புறம் சையத் முபாரக் வருவாங்க. அப்புறம் மக்காமால 2 பேர் இல்லையா? அப்புறம் பதியுல் ஜமான் ஹம்தானி வருவாங்க. ஆமா, பதியுல் ஜமான் பாதியில் பாதி. பாலிவுட் பாரு. ஒரு விஷயம் என்னன்னா, இந்த புக்கில் இப்னு முகஃபா இல்லை. இப்னு முகஃபாவும் இப்னு முகஃபா இல்லை. ஒருவேளை வேற வேற டாபிக் இல்லை அவர் சொன்னாலும் சொல்லலாம். சபரின் இல்லையா? ம். ஏன்னா நான் அந்த புக்கை பார்த்தா தான் தெரியும். அப்போ என்னன்னா, ஜாஹிலுக்கு அப்புறம் அபுல் ஃபர்ஜ் இப்னு முகஃபா இல்லை. சரி பார்ப்போம். நம்ம இப்போ இப்னு ஹமீதுக்கு போயிடுவோம். முதல்ல ஒரு இப்னு ஹமீது, சையத் முபாரக், அப்புறம் தான் காலிஃப் அலி, அப்புறம் இங்கே வருவாங்க. சரி சரி, வரட்டும், நீங்கள் கேட்கலாம். ஒளிதவன ஷா அபுல் ஃபதுல் முகமது இப்னு ஹுசைன் மதீனத்து கும்மில் பிறந்தார். ரையில் வந்து இறந்துருப்பார். இவர் இருந்த 2 ஊருமே வந்து எனக்கு 2 வேர்டு தான். கும்மில் பிறந்திருப்பாரு, ரையில் இறந்துருப்பார். 297 பிறந்து 360 இறந்துருப்பாரு. எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட இறந்ததுக்கு அப்புறம் கேப் இருக்கும். சரி, ஓகே. காத்திப் அதீப் في أسئلة பாசில ரைட்டராக இருப்பார். இதான் ஷகபி ஃபன்னி ரஸ்மி தஸ்கீர். இவர் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஃபன்னி ரஸ்மி தஸ்கீர்னா என்ன? ஃபன்னி ரஸ்மி தஸ்கீர்னா என்னன்னு சொன்னாங்க போட்டு டிராயிங்கு ஃபோட்டோகிராஃபி இருக்கும். டிராயிங்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கும். ஆமாம், டிராயிங்கு அப்புறம் தஸ்கீர்னா ஃபோட்டோகிராஃபி தான். அப்போ ஃபோட்டோகிராஃபிக்கு என்னன்னு தெரியல, பிக்சரைஸ் பண்ணலாம், இதை வரைகிறதா கூட சொல்லியிருக்கலாம். ஆக்சுவலி இவரோட நேட்டிவ் பெர்ஷியனு. ஸோ பராஃபி இன்ஷா وترسل وكان يحسن في قيادة الجيوش. இது வேறையா? பரவாயில்ல. அதாவது இன்ஷா பிராக்டிஸ் அப்புறம் ரசாயில்ல நல்ல ஒரு பாண்டியத்துவம் இருந்தது. கான யஹ்சுல் ஃபி கியாத் ஜியூஷ், படை தலைமை தாங்கிறதே நல்லா செஞ்சாருன்னு வருது. இது புதுசு. ஓகே. அமீர் அல் அக்வா வாலிதஹு அல் ஆதத்தி அஹ்யா குராசன் ஃபி இஜ்ராஹி மதரத் ஆலி. ஸோ குராசானோட வழக்கப்படி அவங்க அவங்க கணித்துக்காக வேண்டி அவங்க தந்தையுடைய லக்கபை எடுத்துக்கிட்டார் அபீத் அப்படிங்கிறத. கான முத்தவசியன் ஃபி ஃபல்சஃபத்தி ஒரு நுஜூம். ஓ, ஃபிலாசபி தெரிஞ்சிருந்துச்சு. நுஜூமோட நட்சத்திரத்தோட அந்த இயல்பு இருந்தது. ஃபல்லமின் அதமி தரசும் அத்தர் சமூக உஸ்தாத். இவருக்கு உஸ்தாதுன்னு ஒரு பேர் சொன்னாங்க. உஸ்தாதுன்னு இன்னொரு ஆள் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா?
ஞாபகம் இருக்க வாய்ப்பு இல்லை. சிலபஸ் வரல. அஹ்மத் ஷாயிப் அப்படின்னு ஒருத்தர். ஆனால் உஸ்தாதுல இவர் தான் ஃபேமஸ். அவர் வந்து 7வது அழகுக்குள்ள வருவார் பின்னாடி. அப்போ பார்ப்போம். பட் உஸ்தாத் அப்படின்னா ஃபேமஸான ஆளுன்னு கேட்டால் இவர் தான். இவர் தான் ஜாஹிலே சானின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் ஏன்னா இல்லை அவருடைய ரசைலோட பராத்துக்காக வேண்டி கானாஃபி அக்கீதத்து ஷியத்லி அல் இமாமியா. ஏன்னா இவரோட அக்கீதா வந்து ஷியா ரிலீஜியன்ஸ் எழுதி வச்சிருக்கீங்களா? யார் யார் என்ன ரிலீஜியன்னு எழுதி வச்சுருந்தா யாராவது ஒரு ஆள் படிங்க. ரிலீஜியன் எழுதி போய் படிக்க மாட்டேன். ஆமாம், சும்மா எழுதி இருக்கிறது படிங்க. ஒரு ஹஜ்ஜாஜுக்கு டேக்ஸ் கலெக்டரா இருந்தாரு. இல்லை இல்லை, அது நான் ரிலீஜியன் கேட்குறேன். அது என்ன ரிலீஜியன் அங்க 143 பேஜ் போயிடுச்சு. 143-யா? இதுதான். இப்னு மொக்காஃபா வந்து மஜூசியா இருந்தார். முஸ்லீம். அப்புறம் இது எழுதிருக்கீங்களா இந்த மாதிரி? இது எழுதணும். ஜாஹில் வந்து மொத்தசிலியா இருந்தாரு. இப்னு அஹ்மத் ஷீ, சாயிப் நுபாத் ஷியா, அப்புறம் அபுல் அபுல் ஃபர்தஸ்னுடைய அம்மா வந்து ஷீ. இது வரைக்கும் இங்கே 5 எழுதியிருக்கணும். மசூதி இப்னு இப்னு 6வது வீட்டில் வருவாங்க. கிதாப் எல்லாம் வருவாங்க. அதுவும் பார்க்க வேண்டும். ஓகே. ஸோ இவர் ஷியாவாக இருந்தார். இது எழுதலைன்னா எழுதிக்கோங்க. இப்போ ஹதம ருக்னுத்தவலா ஹசன் இப்னு பாய் சாஹிப் ரை. ஸோ ரையுடைய ஊரில் ஹசன் ருக்னுத்தவலா கிட்ட இது என்னது ஹித்மத்தில் இருந்தார். வலம் எசில் தலக்கா இருந்தாகோ அவர்கிட்ட வளர்ந்துக்கிட்டே இருந்தார். ஹத்தா அஸ்பஹா வசீராக எந்த அளவுக்குன்னா அவருடைய 328 அவருக்கு வசீராகவும் ஆகினார். 360 பார்த்துக்கிட்டார். யகூல் தபக்கத்து சாலியா குத்தாவில் அப்பாசின். ஸோ அப்பாசின்ல 2வது தபக்கால வர்றவங்க தான் இப்னு நதீம். ஃபர்ஸ்ட் தபக்கால யார் வருவாங்கன்னு படிச்சிங்க ஞாபகம் இருக்கா? இங்கே சாரி, 3வது தபக்கால். ஃபர்ஸ்ட் தபக்கால் ஜாஹில் வருவாரு. ஃபர்ஸ்ட் தபக்கா இப்னு மொக்காஃபா வருவார். ஃபர்ஸ்ட் தபக்கால ஆமா. இப்னு மொக்காஃபா வருவார். 2வதுலாம் ஜாஹில் வருவார். 3வதுல இவர் இப்னு அமீது. 4வது என்னது பெரியார் பேர் சாயிப் நூபாது. அப்புறம் தான் 5வதுல காலிஃபால். இப்னு அமீது 3. 4வது சாயிப் நூபாது இல்லை. அதான் டவுட் வந்துச்சு எனக்கு. சாயிப் நூபாது இங்கே சொல்லலை. 4வதுல காலிஃபாலில் வந்துடுறாரு. அப்போ அந்த வருஷங்களை பார்த்தா தெரியும். உங்க 2 பேரும் ஒரே இப்னு அமீதும் ஒப்பந்தம் எல்லாம் ஒரே நேரத்தில் இருப்பாங்க. சரி, இருக்கட்டும், பார்ப்பேன். ரசாயல் குல்லக மக்துபா யூஸ்லிப் இல்லது எப்பவும் அலா சஜ்ஜா. இவர் ரசாயல் எல்லாமே சதபதில் தான் எழுதியிருந்தது. இப்னு கல்தூன் பற்றி சொல்லும் போது கான முத்தவஸ்ஸியன் ஃபில் உலுமி ஃபல்சஃபா விஷயம். ஸோ இவருக்கு ஃபல்சஃபாவுடைய நாலேஜும் நட்சத்திரங்கள் ஸ்டார் நாலேஜும் இருந்தது. அப்படிங்கிற ஃபிலாசபி ஃபல்சஃபாலாம் இப்னு கல்தூனோட சேயிங்ஸ் ஒரு இது போட்டிங்களா அடிக்கடி நிறைய சொல்லுவார் இவர். அவருக்கு நீங்கள் ஒரு பேஜ் போடணும், போடலன்னா போட்டுக்கோங்க. அப்புறம் கான இப்னு அமீது مستيفن ثقافة الواسعة بجميع علوم العصر حتى يكون மாஸ் சைஃபுல் மர்ரிஃபுல் துவைஹிம். இவருக்கு ஒரு கல்ச்சரை கிரியேட் பண்ணுறவராக இருந்தார். புதுசாக ஒரு பண்ணி வச்சுக்கோங்களேன். தி ஜமீல் ஒலுமி அசரி அப்போதைக்கு அவருடைய காலங்களில் இல்மை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எப்போது இப்னு மாஸ்டருக்கு என்ன சொல்கிறாருன்னா, இவர் புபையோட ஹிஸ்டாரியன்ஸில் உள்ளவர். அவர் என்ன சொல்கிறார் இவரை பற்றி என்னன்னு பார்ப்போம். கான அஜ்மு அஹ்லி அஸ்ரி லி ஆலாத்தில் கிதாபா. ஸோ ரைட்டிங்கோட எல்லா டூல்ஸ்லையும் இவர் ஒன்று சேர்த்தாரு. ஹைஃபல்லான் லி லொகத்தில் உல் கரீப். லாங்குவேஜையும் இன்னும் சில ஸ்டேஞ்சான மற்ற விஷயங்களையும் அவர் இது ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக வேண்டி. ஸோ நஹூலையும் உருளையும் இவருக்கு ஒரு தவசுவான ஒரு எப்படி சொல்கிறது நல்ல நாலேஜ் இருந்தது. ويحتداه إلى استقاق والاعتراضات وحفظا للدواوين من الشعراء الجاهلية والإسلام والقرآن والمنطق والعلوم والفلسفة. ஸோ உலுமுல் ஃபல்சஃபா, மன்திக்கு, குரான், இஸ்லாம், ஜாஹிலியா இந்த கவிஞர்களோட தீவானை பாதுகாக்கிறதுக்காக வேண்டியும் இவருக்கு இருந்த நஹூ உருளோ இதில் உள்ள அறிவு இருந்தது, நாலேஜ் இருந்துச்சு. அதை வச்சு
தென் லாங்குவேஜ் பட் கரீபையும் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக ரைட்டிங் டூல்ஸ் எல்லாத்தையும் ஒரு கிட்டத்தட்ட கலெக்ட் பண்ணியிருந்தார். ரைட்டிங் ஆலாத்தில் கிதாபானா எழுதுகிற டூல்ஸ்னால் ஒருவேளை எழுத்து மொழியில் உள்ள எல்லா எதுனாலும் இருக்கலாம். இதை சொல்கிறது யாருன்னா இப்னு மா சகூவி, பேரே வித்தியாசமாக இருக்கு. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த ரைட்டிங் டூல்ஸ் இந்த வந்து புதுசு. கீழே புதியத்தில் கிதாபத்தை இந்த மாதிரி சொன்னது யாரு? புதியத் கிதாபத்தை இப்னு ஹமீத் ஹுத்திமத் இப்னு ஹமீதுன்னு சொன்னது யாரு? சாலிபி சொன்னது. கரெக்ட். ஓகே. அண்ட் சாஹிப் நுபாது இப்னு முகஃபா பார்த்தீங்களா இப்போ அந்த புக்கில்? சார் பேஜ் நம்பர் 133 இருக்கு. 133. ஆனால் நீங்கள் எடுத்து 133 போயிடுச்சு. என்ன 131 இருக்கு ஹரீரி வரைக்கும். 131க்கு அப்புறம் அலிஃபைலா கலிமல் போயிடுச்சு. ஆமாம், 132 133 ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொறுமையாக இப்போ கூட நீ அனுப்பிச்சு விடணும். ஓகே சார். அப்புறம் நேற்று ஏதோ ஒரு பேஜ் மாற்றி வைக்கணும்னு சொன்னேன், அதனால மாற்றி வைக்கல, மறந்துட்டேன். கையோடு செய்யணும். ஓகே, இந்த வேர்டு சொன்னது யாரு? சாலபி. முடிச்சா சாஹிப் நுபாது. சாஹிப் நுபாது இப்னு அமீரோட ஸ்டூடெண்ட், ஞாபகம் இருக்குல்ல? சாஹிப் நுபாதோட ஸ்டூடெண்ட் யாரு? இவரோட ஸ்டூடெண்ட் யாரு? அவருக்கு அடுத்து வர காலிஃப் அலி. ஓகே. ஒளித காஃபியல் குஃபாத். இந்த பேர் இவருக்கு சொல்லுவாங்க. காஃபியல் குஃபாத் கேட்டாங்க, யாருன்னு கேட்டாங்க. காஃபியல் குஃபாத் அப்படின்னா சாஹிப் நுபாத் அபுல் காசிம் இஸ்மாயில் இப்னு உபாத் தாலிகானில் ஈரானில் பிறந்தார். ஈரானில் ஒரு 4 பேர் மட்டும் பிறப்பாங்க, நம்ம அங்கங்கே பார்ப்போம். அது ஈரானில் தாலிகான் அஸ்ஃபஹான். ஓகேவா? தாலிகான் விலாயத்தி பைன் ஹஸ்வீன் அபுஹர். ஸோ ஹஸ்வீன் அபுஹருக்கு மத்தியில் உள்ள ஒரு ஸ்டேட்டில் தாலிகான் அங்கே இருக்குது. கான யாமூலமா இப்னு அமீத் ஃபிதிவான் ருக்குனு தௌலா போய் தி ரை. ஸோ ருக்குனு தௌலா கூட சேர்ந்து இப்னு அமீது கூட சேர்ந்து ருக்னு தௌலாக்காண்டி ஒர்க் பண்ணார். இட்டாஸில் இப்போ இப்னு அமீது முன்பு சிபால் ஃபஹதானுக்கும். ஸோ சின்ன வயசுலேருந்து இப்னு அமீதோட சேர்ந்து அவர் கூட பாடம் படித்தார். அவர் கூட நல்ல ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தார். இதனாலே அவருக்கு சாஹிப்னு பேர் வந்துச்சு. சித்தந்த சொஹபத்தோன்னு வருது இல்லையா? இப்னு அமீது கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இதை நல்ல கனெக்ஷனில் இருந்ததுனாலே, ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க சின்ன வயசு, அதனாலே அவருக்கு பேர் வந்து சாஹிப்னு. சாஹிப்னா கூட சேர்ந்து இருக்கிறவங்கன்னு அர்த்தம், கம்பெனி ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். கீழே ஐலண்ட் சுஹபத்துல் மையது தௌலா இப்னு ருக்கு தௌலா முந்து சம்மாஹ் சாஹிப். இன்னொன்று விஷயமும் சொல்லப்படுது, இவர் மையது தௌலா நம்ம அங்கே அந்த புக்கில் அப்படி தான் படித்தோம். மையது தௌலா கூட சின்ன வயசுலேருந்து சேர்ந்துன்றதுனாலையும் இவருக்கு சாஹிப்னு பேர் வந்ததாக இருக்கு. சாஹின்னு பேர் வந்து 2 ரீசன் சொல்கிறாங்க. ஒன்று இப்னு அமீது கூட சின்ன வயசுலேருந்து சேர்ந்துருந்ததுனால, இன்னொரு ரீசன் மைது தௌலா கூட இன்னொரு சேர்ந்து இருந்ததுனால. அதனாலே அவர் சாஹிப் சம்மாகும் சாஹிப்னு வரும். மைது தௌலா இவருக்கு சாஹிப்னு பேர் வச்சதாக. அப்புறம் மைது தௌலோட வசீனானாரு 66 அப்புறம் சேட்டியில் பார்த்தானாரு. அதுக்கப்புறம் அவருடைய சகோதரர் மைதோடைய சகோதரர் வந்து ஃபஹ்ருத் தௌலா வந்தார். ஃபஸ்ட் தமரா அலா விசாஜி ஹத்தல்மோ. ஸோ அவர்கிட்டையும் என்னவா இருந்தார்? மினிஸ்டராக தான் இருந்தார் மௌத் வரைக்குமே அப்படிங்கிறது. ஸோ இவர் 3 பேருக்கிட்ட இதாக இருந்திருக்காரு, கனெக்ஷனில் இருந்திருக்காரு. யார் யார் சொல்லுங்க? இல்லை இவர் சாஹிப்னு அப்பாஸ் 3 ஹலிஃபாக்கள்கிட்ட 2 ஹலிஃபா வசீராக இருந்தார். 3 ஹலிஃபா கிட்ட வாழ்ந்துருக்கிறார் அப்பாஸ். இதில் யார் யார்? இப்போ எங்கேன்னு படித்தோம். ஃபஸ்ட்டு இப்னு அமீது கூட சேர்ந்து தீவானி ருக்னு தௌலாவில் ஒர்க் பண்ணியிருக்கிறார். ஸோ ருக்னு தௌலா இருந்தப்போ இருந்திருக்கிறாரு. ஆனால் ருக்னு தௌலா கீழே இருந்தது இப்னு அமீது தான். அதுக்கப்புறம் இவர் மைது தௌலா கூட சேர்ந்துருக்கிறாரு. மைது தௌலா கூட அதோடைய பிரதர். மைது தௌலா வந்து ருக்னு தௌலாவுடைய பையன். மொய்து தௌலாவோட இன்னொரு பிரதர் ஃபஹ்ருத் தௌலா. அவரும் ஃபஹ்ருத் தௌலா இப்னு ருக்னு தௌலா தான். ருக்னு தௌலா 2 பசங்கள்கிட்டே ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகேவா? தென் வந்து
ஓகே. கான ஷாயிரன் முஜீதன், கமா கான காத்திபன் மஜீதன். கவிஞராகவும் இருந்தாரு, ப்ரோசன் பாயிண்ட் 2மே எழுதினாரு. மஞ்சளத்தி பாத பதி கபிலல் ஹவாரிஸ்மி. ஹவாரிஸ்மின்றது ஒரு ஆள். பதிவு ஜமான் பதி அப்படின்னா இது பேர் தான். பதிவு ஜமான் ஹமதானி படிச்சோம்ல, யாருடைய ஸ்டேட்ல இருந்துன்னா பதிவு ஜமான் ஹமதானிக்கு அப்புறம் ஹவாரிஸ்மிக்கு முன்னாடி. அவங்க ஸ்டேட்டஸ் சொல்லார், மன்சிலத்தினா ஸ்டேட்டஸ். ஸோ இவர் யாருடைய எப்படி என்ன இடத்துல இருந்தான்னா பதிவு ஜமான் ஹமதானிக்கு அப்புறம், ஹவாரிஸ்மிக்கு முன்னாடி. கானமின் கிபார் உலமாயில் உதபா ஷியா. ஸோ இஸ்னை அஷரீச 12களில் வந்து ஷியாவோட உலமாக்கல இவர் ஒரு மூத்த உலமாவாக இருப்பார். ஸோ சில சன்னஃப கிதாப் ரசாயில் முக்லக் இமாமி ஃபி ஃபலாயில் அலி பின் அபி தாலிப். ஸோ அலி அலிலாவோட ஃபலாயில் சிமா சில கிதாபுல தோற்றுருக்குறாங்க. ஓகே. அப்புறம் அலஃபல் கிதாபுல் இமாமா. இமாலான் புக் எழுதியிருக்காரு. கஷ்ஃபான் முசாஃபி முத்தரபியோட புக்கு. கிதாபுல் மக்சூர் ஒல் மக்சூர் மம்தூத். மக்சூர் மம்தூத் எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? நஹ்வுல் கிராமர்ல வரும். கரெக்ட், அதுதான். சன்னஃப வில்லகத்தை மோஜமன் சம்மா முஹீத். சாரி, ஒரு டிக்ஷனரியும் தோற்று அது முஹீத்னு பேர் வச்சார். நான் இவ்வளோ டீட்டெயில் அந்த புக்கில் சாஹிபை பற்றி இல்லை. இங்கே முஹீத் சில்லோகா உங்களுக்கு திருப்பதி இருக்குது, பட் இப்படி போட்டுருக்காங்க. ஓகே. முஹீத்துன்னு 7 வால்யூமில் இருக்குது அந்த டிக்ஷனரி. அதில் ரசாத் மன்ஷூரா கீமா தாரிஹியா கபீரா கீமா அதபியா கபீரா. ஸோ இவருக்கு ஒரு நிறைய பப்ளிஷ் ஆன சம் ரசாயில்ஸ் இருக்குது. அதுக்கு பெரிய ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது, பெரிய லிட்ரேச்சரும் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஒரு ரசாயிலில் வந்து தாய்மன் தப்தீத் பி தஹ்மீத் தஜ்மீதை கொண்டு நபிக்கு துவா அல்லது துவாவை கொண்டு ஆரம்பிப்பார். ஃபஸ்ட்டு ரசாயிலில் தஹ்மீதை யூஸ் பண்ணது யார்? முதல்ல தஹ்மீதுனா என்னன்னு தெரியுதா? தஹ்மீதுன்னு வருது, என்னன்னு யாரு கேட்கணும்னு தோணுச்சு? என்னது? ஹம்து ஸலவாத்து தான். கரெக்ட். ஹம்து ஸலவாத் ஃபர்ஸ்ட் ரசாயில் யூஸ் பண்ணது யாரு? மகராசி, அவர் கத்தீப். அப்துல் ஹமீத் அல் காதிம். கிஸ்புன் சாதா அம்மாபாத் யூஸ் பண்ணியிருப்பார். ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாலும் டக்குன்னு அங்கே போயிட்டீங்க. அவர் வந்து அம்மாபாது அப்புறம் நான் 2-3 யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு தஹ்மீதாத் யூஸ் பண்ணது சாஹிப் நோபாது தான். சரி, யார்? அப்துல் ஹமீத் அல் காத்திப். அப்புறம் லெட்டர் வந்து பெருசாக எழுதுனதும் அவர் தான். இவர் வந்து தன்னோட லெட்டரில் தஹ்மீர் தம்ஜீத் நபியா அல்லது துவாவிலேயே ஆரம்பிப்பார். ஒரு ரசாயிலு குல்லஹா மக்துபன் உஸ்லுபி இப்னு அமீதோட ஸ்டைலில் தான் எழுதியிருக்காரு, அல்லது எக்கமால சது பதில். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்னு அமீதோடைய லெட்டர் எப்படி இருக்குன்னா அதிகமாக சஜா பதி அதில் இருக்கும். சஜான்னா எப்படி சொல்கிறது, கடைசியில் எண்டிங்லாம் ஒரே மாதிரி முடியுங்களா? எதுகை மோனை இதை இரட்டை கிழவின்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? எதுகை மோனை சஜா கரெக்டாக சொன்னால் சஜானா எதுகை மோனை தான். எண்டு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அது தெரியுதா எதுகை மோனைனா? தெரியும் சார். தமிழ் சொன்னவன வார்த்தையா இருக்கு பார்த்தியா? சரி. يقول أنه لما توفي أغلقت له مدينة الري واجتمع الناس على باب القصر ينتظرون خروج جنازة. ஸோ இவர் வஃபாத்தானப்போ ரை சிட்டியோட இது மூடிட்டாங்க. என்னது, ரை சிட்டியவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால் மக்கள் எல்லாருமே அவர் கோட்டை சூழ்நிலை ஒரு ஜனாதாவை பார்க்கறதுக்காக வேண்டி. وحضر فخر الدولة وسائر القوات قد غيروا لباسهم ومشى فخر الدولة أمام الجنازة مع الناس. எந்த அளவுக்குன்னா அப்புறம் ஃபஹர் தௌலாவும் ஜனாசாக்கு வந்து கலந்துட்டாரு, படையோட மக்கள் கூட சேர்ந்து நடந்து போனாரு அப்படின்றது வருது. ஓகே, நல்ல மோசாவாக இருந்திருக்கிறாரு. அடுத்து காலி அல் ஃபாலி அபுல் அலி அப்துல் ரஹீம் இப்னு அலி இப்னு ஹுசைன் அல் லஹீமி அல் புஸ்தானி. பேர்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? நேம்ஸ்லாம் இப்போ படிச்சது பண்ணலாம் சார். ஓகே, எனக்கு அப்புறமா குரூப்பில் ஞாபகப்படுத்துங்க. எனக்கு பேர் மட்டும் இருக்கிற பிடிஎஃப் தனியாக வச்சுருக்கேன், அதை நான் அனுப்பிச்சுடுறேன். ஒன்றா இதோட சேர்த்து படிங்க, இல்லை தனியாக எடுத்து படிக்கணும். தனியாக எழுதி வச்சு தான் படிக்கணும், இல்லை பேர் நீங்கள் தனியாக எழுத வேண்டாம். இது ஒரு பிடிஎஃப் இருக்குது.
வேணும்னா ஞாபகப்படுத்தினா அனுப்புவேன், இல்லாட்டி இல்லை. அப்புறம் உங்களுக்கு ஒலிதபி மதீனத்தி அஸ்கலான், பலஸ்தீனில் பிறந்தாரு. பலஸ்தீனில் 17th என்ன 2 பேர் வருவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அஸ்கலானில் பிறந்தாரு. துஃபிய காஹிரால வஃபாத்தானார். அவங்க அப்பா வந்து இது வல்லா கலால் பைசான் தி பலஸ்தீன் ஃபாத்திமீன், பலஸ்தீனில் ஃபாத்திமீன் பைசானில் அவங்க அப்பா வந்து ஜட்ஜாக இருந்தாருன்னு சொல்லலாம். கலாவுடைய பொறுப்பில் இருந்தாருன்னா ஜட்ஜாக இருந்தார். அதனால இவருக்கு பேரே வந்து பைசானின்னு சொல்லுவாங்க. யாரு உங்க அப்பாவுக்கு, இவருக்கு இல்லை. ஸோ காலிஃபால் அப்பாவுக்கு பைசானின்னு சொல்லுவாங்க, பைசான் ஊரில் இதில் இருந்ததுனால. சாஃபர இலா சாஃபர இலா ஹாலிரத்தில் ஃபாத்திமியின் யாஹதில் ஹலீஃபத்தின் ஃபாத்திமி. ஆக்சுவலாக இது ஒரு ஹலீஃபாக்குள்ள ஆட்சி வரும். சரி பின்னாடி பார்ப்போம், நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஃபாத்திமியோட ஹலீஃபா, ஃபாத்திமியா ஹலீஃபாவுடைய ஆட்சி காலத்தில் ஃபாத்திமியில் ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு. தி எஸ்பஹ மின் குத்தாபி தபாமியில் ஃபாத்திமா. ஸோ அவங்களுடைய ஃபாத்திமியின் கிதாபுகளை எழுதுறவர் ஆயிட்டார், ரைட்டர் ஆயிட்டார். இன்னும் கனவில் ஹாமித் அஷர் மூவி 15 வயசுலேயே. கானா வசீரல் சாஹிப் சலாஹுதீன் அய்யூபி. ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று மிஸ் ஆகுது. ஃபஹ்ருத் தௌலா சாஹிப் அல் புபால் பார்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார், என்ன சொல்லுங்க, ஞாபகம் இருக்கா? முக்கியமான ஸ்டேட்மெண்ட். சரி இருங்க, நான் அடுத்த உங்கள் ஜெராக்ஸில் வரும்போது கேட்குறேன். அதை உங்கள் பேச்சு வசானே இல்லை முடிச்சிருவோம். ஓகே, இப்போ சலாவுதீன் அய்யூபி சேர்ந்துருப்பாரு. லா தலன்னும் அன்னி மலக்கல் பில்லது ஸ்ரீஹாதர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சலாவுதீன் அய்யூபி சொன்னது. நான் வாழ்க்கைனால ஸ்வான்னால இந்த ஊரெல்லாம் பிடிக்கல, நான் ஊரெல்லாம் பிடிச்சி எதனாலன்னு சொல்லியிருப்பாரு. கலமே காலில் ஃபாலில் அப்படின்னா, கலமே காலி ஃபாலில்னா என்ன? ரைட்டர்ஸ்னால இல்லை, ரைட்டிங் சொல்கிறீங்களா? கரெக்ட், பேனாவால் அப்படின்பாரு. ரைட்டிங்ஸ்லாம் يقول أماد يقول الأماد الأصفهاني في كتاب الخريدة. يقول அம்மாத் அப்படிங்கிற ஒரு ஆள் அஸ்பஹானி அவருடைய புக்கில், ஹரீதா அப்படிங்கிறது புக்கில், ரப்புல் கலமி வல் பயானி வல் லிசானி வல் கரீஹத்தி வல் குவாதி வல் பசீரத்தின் நுக்காத் வல் பதி, அங்கே மேலே முன்னாடி எதுனா கொஞ்சமாக எதுனா இங்கே நிறையா வருது. ஸோ ஒரு பேனாவுடைய ரப்பு இவர் தான், பயானுக்கு ரப்பு இவர் தான், லிசானுக்கு இவர் தான், கரிகத்துல் குவாத் அதுக்கு ரப்பு இவர் தான், பசீரத்தின் நொக்காதுகளுடைய பதிநுட்பமும் காயுது உக்காதுன்னு வரும். ஓகே, அவங்களுடைய இதுவும் பதிகத்தில் மோதிசாவுடைய ரப்பும் அவர் தான், பதியுல் மல்லர் ரப்பும் அவர் தான். الفضل الذي ما سمي في الأوائل من لو عاش في زمانه يتعلق بالغابات وهو كالشريعة المحمدية التي نسخت الشرائع. ஸோ இவர் முஹம்மதியோட ஷரியத் மாதிரி அவருடைய ஷராய் எல்லாருமே அல்லது நுசிகத் ஷராய், நுசிகத்லாம் காப்பி பண்ணப்பட்டிருக்கா, ஷரியத்தெல்லாம் காப்பி, ஷராயெல்லாம் காப்பி ஆன முஹம்மதுடைய ஒரு ஷரியா மாதிரி. ரசஹத் பிஹா சனாய வயஹ்தரிஉல் அஃப்கார் வயஹ்தரிகுல் அபுகார் வயத்லவுல் அன்வார் வயபுத்தவுல் அஸ்ஹார். இது வந்து இந்த இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட்டு இவர் சொன்னது. அம்மாத் அஸ்ஹான் இதுதான் சதர்ன்னு சொல்லுவாங்க. யஹ்தரிஉல் அஃப்கார் யஃப்தரிஉல் அபுகார் இத்லாஉல் அன்வார் வயபுத்தவுல் அஸ்ஹார். இது எல்லாம் ரேலே முடியுது பாருங்க, இதை எதிரே மொழின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் அவர்கள் எழுதியிருப்பார். லைட்டாக பார்த்துக்கோங்க. ஒன்று இந்த ரப்புல் கலமி வல் பயானி ஆபத்தில் கேட்டாலும் எழுதிடலாம், நடுவில் கேட்டால் எழுதுற மாதிரி பார்த்துக்கோங்க. இது யாருக்கு சொன்னது? காலிஃபாலு சொல்கிறது யாருன்னு கேட்டால் அல் உம்மாத். எதில் சொல்கிறாரு? அவருடைய உம்மாத் அஸ்ஃபஹானி அவருடைய புக்கு கிதாபுல் ஹரீதால். ஓகே, அடுத்து மக்காமாத் வந்து ஷார்ட் ஸ்டோரி, சின்ன சின்ன கதைகள். அது அந்நிய கத்தல் உஸ்லூப் தஷ்மில் அலா இலத்தி வல் மலையா. ஷார்ட் ஸ்டோரிஸு தமிழில் கூட ஒரு ஃபன்னு ஒன்று இருக்குது, சிறுகதைகள்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியா இருக்கலாம். 1 page ஸ்டோரிஸ்லாம் நிறைய புக்ஸில் வரும்ல, அது எழுத ஆரம்பித்தவங்க இருக்கலாம். ஓகே, மானாவல் ஹதீஸ் ஒரு அஸ்லுல் மக்காம் இன்னொன்று அது ஹதீஸ்னும் அஸ்லுல் மக்காம்னு சொல்லுவாங்க. ஐ மௌதுல் கியாம் அல்லது தவசாத் மானாவும் இல்லை மஜாலிசுல் மக்காம்.
இன்னொரு அர்த்தத்தில் மஜாலிஸ் மக்கான்ற அர்த்தங்கள் அதுலேருந்து வெளிவாகுது அப்படிங்கிறாங்க. பட் ஷார்ட் ஸ்டோரிஸ் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். மக்காமாத்துக்கு ஜாஹிலியத்தி முஸ்தமில் கபீலா. ஜாஹிலியா காலத்தில் மக்காமாத்துன்னு பார்த்தீங்கன்னா கபீலாவுடைய ஒன்றா சேர்ந்து இருந்ததுதான், பெருசாக ரைட்டாக இல்லை. அப்படி அஹதில் உமவி அஹாதிஸ் ஜஹதியா துருபி ஃபி மஜாலிஸில் ஹலீஃபா. ஓ, உட்கார்ந்து மஜாலிஸில் ஹலீஃபாக்கள் மஜாலிஸில் சில பேசுவாங்கள்ல, அதை தான் மக்காமாத் அப்படிங்கிறாங்க, நார்மலாக பேசுறது. ஓகே, ஜாஃபி ரசாலத்தி ஒரு அதரா. பட் இந்த ஸ்டேட்மெண்ட் இவ்வளோ தூரம் உள்ளே போய் கேட்பாங்களான்னு தெரியும். ஓகே, ஜா கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு. ஜாஃபி ரிசாலத்தில் அதரா لابن مبرد أن أهل القرن الثالث الهجري أوسط دولة العباسية كانوا يعرفون نوعا من محاولة الأدبية كما مقامات. இது இப்னு முபரத் அவருடைய புக்கு. இப்னு முபரத்தோடைய புக்கு ரிசாலத்தில் அதிரால வருது. யார் சொன்னான்னு வரல. அதாவது ஹிஜ்ரியோட 3rd செஞ்சுரியில் மிடில் அப்பாஸ் இதில் இந்த ஒரு புது ஃபன் சிறுகதைகள் அப்படின்ற முகாமாத் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரிஸ் இந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு புது ஃபன்னு வந்திருக்கு அப்படிங்கிறார். யாரிஃபோனா நவ்வான் மினல் முஹாவரா. முஹாவரானாலே டைலாக் தான், பேச்சு மொழியில் பேசுறது தான். முஹாவரான்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் பார்த்துருக்கீங்க. ஒத்து முஹாவரத்தன் பைனல் சதீகன் அப்படின்னு முஹாவரான்னு பேச்சு. ஸோ அந்த பேச்சு மொழியில் உள்ள ஒரு நியூ ஃபன்னை வந்து கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கு மக்காமாத்துன்னு பேர் வைக்கிறாங்க. எனிவே கிட்டத்தட்ட சொல்ல போனால் உட்காந்து கதை பேசுறது தான். அதை தான் ஜாஹிலியா காலத்தில் கபீலாவுல் சோசின்னு சொன்னாங்க. உமையவக்கல் காலத்தில் மஜாலிஸில் பேசினதுன்னு சொன்னாங்க. உட்காந்து அஜா பதிவு ஜமான் ஹமதானி ஒரு கானரா இது. ஸோ இதை ஃபஸ்ட்டு இன்வென்ட் பண்ணது யாருன்னா பதிவு ஜமான் ஹமதானி தான். இவர் தான் அதோடைய ராயித் அப்படின்னா எப்படி சொல்கிறது, லீடர்னு அர்த்தம். ஜாயிம் ராயிது அப்படின்னா லீடர், பயனியர்னு சொல்லுவாங்க, தலைவர்னு அர்த்தம். ஸோ அது 2 பேர் தான், பதிவு ஜமான் ஹமதானி அப்புறம் ஹரீரி சிலபஸில். ஜமர்ஷரி கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகே, بديع زمان الحمداني هو أبو الفضل أحمد بن حسين بن يحيى الحمداني معروف ببديع زمان சொல்லுவாங்க. அபுல் ஃபலுல் இன்னொரு ஆள் போகிறோம், நீங்கள் பேர்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஒலித ஃபி ஹமதா நஷா பிஹி உஸ்ரத்தில் அரபியா. 2வது நீங்கள் அந்த ஜெராக்ஸில் இதை பற்றி சொல்லும் போது அவங்களுடைய பேர் வருஷங்களும் கூட சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் சொல்ல தான் அது ஞாபகத்தில் இருக்கும். அபுல் ஃபலுல் அஹமது பின் ஹுசைன் இப்னு யஹ்யா அல் ஹமதானி சொல்லுவாங்க. ஹமதானில் பிறந்தார். ஃபி உஸ்ரத்தின் அரபியத்தின் தகலபியான் முகரியா. ஸோ அரபிக் ஃபேமிலியில் தகலபி முகரியா ஒரு ஃபேமிலியில் தான் அவர் வளர்ந்தார். லக்கப மாசரகு இஸ்மி பதிவு ஜமான். பதிவு ஜமான் அப்படிங்கிற பேரில் லக்கப் வச்சாங்க. அஜாபல் அரபி, அவருடைய அதப்லேருந்து வந்த ஏஜாப்னா ஒண்டர் ஆச்சரியத்து அப்படின்றதுனால புதுமையாக செய்வார், காலங்களை புதுமையாக செய்வார்னு பேர் வச்சாங்களோ, இருக்கட்டும். ஒரு ஆயுள் மக்காமாத்துடைய ஃபஸ்ட்டு லீடர் அவர் தான். அவ்வளவு கெத்த மக்காமாத் முதல்ல எழுதுனது இவர் தான். கவுலி பால் ரசாயில், இவரோட ரசாயில் சில வார்த்தைகள் ஹமதான் மௌலித், தகலீபுல் மௌலித், முல்லருல் முஃப்தத் அப்படிங்க அவரே சொல்கிறார். ஹமதானில் பிறந்தவர், தகலபில் வந்தது, மொலரில் முஃப்தத்னா வளர்ந்தவர் சம்திங். ஓகே, அல்லம அது இல்மா பிலோகதன் பெர்ஷியன் அரபி 2மே படித்து வச்சுருந்தாரு. ஸோ கல்வியை கற்றுக்கிட்டது சின்ன வயசுலேருந்து கல்வியை கற்றுக்கிட்டாரு. உலமாக்களுடைய ஹல்காக்களை கலந்துக்கிட்டாரு. குறிப்பாக ஹல்கா அபுல் ஹசன் அஹ்மத் இப்னு ஃபாரிஸ் அவங்களோட சபையில் கலந்துக்கிட்டாரு. பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். யார்? பதிவு ஜமான் ஹமதானி. உஸ்தாத் யார்? நிறைய பேர்கிட்ட படிச்சிருக்காரு. இதை குறிப்பாக சொன்னாங்க. ஹல்கா அப்படின்னா குரூப், ஸ்டடி குரூப். அபி ஹசன் அஹமது இப்னு ஃபாரிஸ் அல் லுகவி அல் மஷ்ஹூர் சாஹிப் கிதாபுல் முஜ்மல். கிதாபுல் முஜ்மலுடைய ஓனர், எழுதினவர், ஒரு ஃபேமஸ் லிங்குவிஸ்ட். யார்? அபுல் ஹசன் அஹமது இப்னு ஃபாரிஸ். அவர்கிட்ட அவர் ஹல்கால படிச்சிருக்காரு. நிறைய தடவை நிறைய ஊர்களுக்கு விசிட் பண்ணியிருக்காரு. குராசான், சஜஸ்தான், ஹஸ்னா அந்த ஊர்களுக்கெல்லாம். இந்த ஊர்களுக்கு போனாலும் இப்போ ரீசெண்டாக போன வருஷம் முந்தினலாம் நான் சொல்கிறேன், அந்த இதே மாறிட்டாங்க, இந்த பாணியை மாற்றிட்டாங்க. இந்த ஊர்களை போனதெல்லாம் ஒரு 4-5 ஸ்டேட்மெண்ட் கீழே கொடுத்து அதில் எது இருக்குது இல்லைங்கிறது கேட்பாங்க. இப்போது இவரை பற்றி சொல்லும் போது குராசான் சஜஸ்தானுக்கெலாம் போனாங்கன்னு படித்தோம் இல்லையா, 3வது அந்த ஹஸ்னான்ற பேரை மாற்றிட்டு ஹிந்து அப்படின்னு கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த ஊருக்கெல்லாம் போனார் அப்படின்னா நீங்கள் இந்த 2 பார்த்து நம்ம என்ன முடிவு பண்ணுவோம், ஆமாம் போனார், இவர் எஸ் வரும்னு டிக் பண்ணிடுவோம். ஆனால் 3வதாக இருக்கிற அந்த வராத ஊரை பார்த்துருக்க மாட்டோம். அதுதான் ரொம்ப மாற்றி கேட்குறாங்க இப்போல்லாம்.
சுத்தம் முடிச்சிருங்க. இருக்கட்டும். எல்லாத்துக்கும் ரெடி ஆகிறோம் இன்ஷா அல்லாஹ். லம் யக்கது எவ்வளவு சானிய மனுஷன் 12 வயசு கூட அவர் ஆகல. ஃபாரக்க மௌத்தினஹு தன்னுடைய ஊரை விட்டுட்டு போனார். ஹதரத் சாயிப் நுபால்கிட்ட படிக்கிறதுக்காக வேண்டி ஊருக்கு விட்டுட்டு போனார். ஓ பதிவு ஜமான் ஹமதானி அப்போ சாயிப் நுபாலுடைய ஸ்டூடெண்ட். நம்ம அங்கே படிக்கல. சாயிப் நுபாதுக்கு 2 பேர் ஸ்டூடெண்ட். யார் 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 ஸ்டூடெண்ட்? அப்புறம் சத்தா அல் ஹமதானி அபுபக்கர் ஹவாரஸ்மி. இவர் நம்ம படித்தோம். ஹமதானி வந்து அபுபக்கர் ஹவாரஸ்மி கூட என்ன செஞ்சிருப்பாரு? இந்த ஹவாரிஸ்மி தான் சொன்னாங்க. யாரோட ஸ்டேட்டஸ் சொன்னாங்க? பதிவு ஹமதானிக்கு அப்புறம் ஹவாரிஸ்மிக்கு முன்னாடின்னு சொல்லி அவர் ஸ்டேட்டஸ் சொன்னது சாயிப் நுபாத். ஆமாம், பார்ப்பேன். ஸோ இவர் ஹவாரிஸ்மியோட சேலஞ்ச் பண்ணாரு, ஜெயிக்கவும் செஞ்சாருன்னு வருது. முகாத்தபாத் முஹாபாத்னா அதுதான் போட்டி. இது எல்லாமே முபாரத்னா காம்படிஷனு. இதா பாபு மர்ரிஹ்னு அன்னஹு ஷீயின். நிறைய பேர் இவர் ஷீயின்னு சொல்றாங்க. சாயிப் நுபாத் கூட சேர்ந்து இருந்ததுனால. இப்போ பதிவு ஜமான் ஹமதானி எந்த ரிலீஜியனுங்கிறது தெரியல. ஆனால் சில ஹிஸ்டாரியன்ஸ் வந்து அவர் ஷீங்கிறாங்க. பலம் இயக்குன் இஸ்மாயிலியன் இமாமியன் ஷீனியன். ஆனால் அவர் இஸ்மாயிலியாவோ அல்லது இமாமியா ஷியாவோ அவர் இல்லை. பல்கான சுன்னீன் அஷரியில இருந்ததாகவும் சொல்லுகிறார்கள். அவங்க சொல்றது மாதிரி அஷியாலே யாரிலே இல்லை. அவர் வந்து சுன்னியின் அஷாரியன். அஷரி மதத்தில் இருந்தார். இது நோட் பண்ணணுமே, நானுமே நோட் பண்ணணும். புதுசு அக்கது யாக்கூத் அல் ஹமவி. யாக்கூத் அல் ஹமவி அக்கதனா தௌக்கீத் உறுதிப்படுத்துறாரு. யாக்கூத் அல் ஹமவி பின்னாடி ஒரு புக்கு எழுதுனவர் தான். பின்னாடி 6வது யூனிட்ல வருவார். ஆனால் இவரும் சில ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் இண்டெக்ஸில் இவரும் ஒன்று போட்டாலும் வருவார். இன்னமுக்கான ஷதீது தாசுப் அஹ்லில் ஹதீஸ் சொன்னா. யாக்கூத் அஹமதி என்ன சொன்னார்? அப்படி கிடையாது, ஒரு ஷீ இல்லை, அஷரியே இல்லை, ஹதீஸ சொன்னால நல்ல பற்று உள்ளவர், கடுமையான பற்று உள்ள வெறியன் கூட சொல்லலாம். அப்படிங்கிற தசுப்னா அதுதான். ஷதீத் தாசுப்ல உள்ள ஒரு ஹதீஸ் சொன்னால அப்படின்னு யாக்கூத் அஹமதி சொல்ல. யாக்கூத் அஹமதிக்கு ஒரு ஹிஸ்டாரியன் தான். அப்போ 3 விதமான கருத்துக்கள் வருது. சில பேர் ஷீங்கிறாங்க, ஆனால் அது அதிகமாக சொல்லலை. அஷரியா தான் இருந்தான்றது வருது. யாக்கூத் ஹமவி மட்டும்தான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. மோஸ்ட்லி இப்போ பிரபலமானதுன்னு பார்த்தா அஷரி தான். இருக்கட்டும். கத்தபா அர்பாமியத்த மக்காமாத். எத்தனை மக்காமாத் எழுதியிருக்கிறாரு? அர்பாமியனா எவ்வளோ? ஓகே, 400 மக்காமாத் எழுதியிருக்காரு. குதியத்தின் கைரஹா லம் யஸ்திரு இல்ல அலா சலாசின் ஹம்ச மக்காமத். இவர் தான் அவர் 400 மக்காமாத்து எழுதியிருந்தாலும் நம்ம கிட்ட இருக்கிறது நமக்கு எவ்வளவுதான் தெரியும்? 53 தான் தெரியும். 53 தான் சொல்லுவாங்க. சில பேர் 51ங்கிறாங்க. ரெண்டுமே வருது. இதுவே ஒரு கொஸ்டின்ல நெட் எக்ஸாம் கொஸ்டின்ல கேட்ட கேள்விதான். சில சமயம் நெட் கொஸ்டின்ல வந்து 2 ஆப்ஷன் வந்து ஆன்சரா இருக்கும். ஆப்ஷன் ஏசி பிடின்ற 2 ஆப்ஷன் ஆன்சரா இருக்கும். அப்படி ஒரு கேள்விதான் இவரோட கேள்வி வந்துச்சு. இவர் எத்தனை மக்காமாத்து வந்திருந்தப்போ 51 53 ரெண்டுமே ஆன்சரா வச்சிருந்தாங்க. ஸோ ரெண்டுமே ஆன்சர் கரெக்ட் தான். ஒரு 400 எழுதியிருந்தாலும் 400 சோர்ஸும் நம்ம கிட்ட இல்லை. நம்ம இருக்கிற சோர்ஸ் எவ்வளோதான் கையில் இருக்கிறது? 53 தான் தெரியும், மற்றது தெரியாதுங்கிறாங்க. அப்புறம் அபுல் ஃபர்ஜல் இஸ்கந்திரி பத்தல இது இங்கே பார்த்துருக்கு. இவருடைய பத்தல் ராவி ஞாபகம் இருக்கா? அபுல் ஃபர்ஜ் வந்து இஸ்கந்திரி அபுல் ஃபத்தா இஸ்கந்திரி வந்து பத்தல். ஈசா பின் ஹிஷாம் வந்து ராவி. தஹஜஸ் தாரீக் கத்தா இன்னொரு அவுரா கலம் குத்து வளம் இருக்கும். இது படித்தோம் இல்லையா? ஒரு பேப்பர் ஒரு வாட்டி பார்த்துட்டாருன்னா ஒரு எழுத்து மாறாமல் சொல்லுவார். திரும்ப இன்னொரு வாட்டி பார்க்க மாட்டார். அதே மாதிரி இன்னொன்று சொன்னாங்களே, என்ன சொன்னாங்க? லெட்டர் எழுத ஆரம்பிச்சாருன்னா கீழே இப்படிக்கின்னு ஆரம்பிச்சு ரிவர்ஸில் எழுதுற திறமை இருந்தது அப்படின்னு. ஓகே, யுசம்மா அக்ஸர மக்காமத்து அஸ்மாயில் புல்தான் அக்ஸரஹா புல்தான் ஃபாரிசியா. யுசம்மா அக்ஸர மக்காமாத், அதிகமான மக்காமாத் சொல்கிறாங்க. இஸ்மாயில் புல்தான் அதிகமான மக்காமாத் வந்து சிட்டி நேம்ஸாக இருந்துச்சு. அதிகமாக புல்தான் பெர்ஷியன் எல்லாம் ஹிண்ட் மாதிரி. இது எல்லாமே ஹிண்ட்டு. ஸோ மக்காமாத் 53 மக்காமாத் பக்கம் இருந்தனால அப்போ மக்காமாத்தில் அவர் பார்த்தா தெரியும். முன்னாடி சொன்னாங்களா மக்காமாத் நிறைய சிட்டி நேம்ஸில் வருதா? ஆமாம், இது சிட்டி நேம்ஸாக இருந்தாலும் இது சிட்டின்னு நமக்கு தெரியணும்ல.
ஸோ இதுதான் அவருடைய 51 53 மக்காமாத்தில் இருக்கு. ஸோ மக்காமாத் அதிகமாக சிட்டி நேம்ஸ் வைப்பார். அந்த சிட்டி நேம்ஸ்லேயும் பெர்ஷியன் சிட்டி நேம்ஸ் தான் இருந்தது அதிகமாக அப்படிங்கிறாங்க. அப்படி அஹ்வால கலீல் சும்மா இஸ்மல் ஹைவான் கொஞ்சம் கம்மியாக ஹைவானுடைய பேரையும் ஒரு அக்கலத்து வகையிற அக்கலத்துனா ஏன் ஃபுட்டு பேரை வச்சாரு? ஃபுட்டு பேர் தான் அவங்களுக்கு தெரியாது, அரபியில் தெரியாதோ. பொறுமையாக பார்த்தா இதை கண்டுபிடிக்கலாம். பட் இந்த பொறுமையாக பார்க்குறதெல்லாம் சிலபஸ் கவர் பண்ணிட்டு ப்ரீவியக்கெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக தான் அதெல்லாம் பார்க்க முடியும். சரி பார்ப்போம். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகமாக சிட்டி நேம்ஸில் எது அதிகமாக இருந்தால் பெர்ஷியன் சிட்டி நேம்ஸ், அதுக்கப்புறம் ஹைவான் அக்கலத்துறை நேம்ஸும் வச்சுருந்தாங்க கம்மியாக. ஸோ என்னங்க மக்காமாத்துன்றது இங்கே இருக்குது, இங்கேயே இருக்குது. ஓகே, அப்புறம் 40 வயசுல இறந்துட்டாரா? இப்போ 40 வயசுல இறந்துட்டாரு. இப்போ கீழே இன்னும் மாற்று சக்தன் தான் சொன்னேன் இல்லையா? சக்தத்தன் அப்படின்னா கொஞ்சம் அட்டாக் மாதிரி வந்து டக்குன்னு ஸ்டாப் ஆகிடுறது. அதுக்கப்புறம் இவர் அஜலா பிக் தஃபனிங் வஃபாக்கா பிக் ஜதுதா அதில் டக்கு வேகமாக அவர் அஜலான்னா சீக்கிரமாக தஃபன் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க கபரில் சவுண்டு வந்தது கேட்டு சனிய சவுக்கு இப்போ நஷபு அலை அப்புறம் சவுண்டு ஏதோ உள்ள வர்றது கேட்டு தோண்டியிருக்காங்க. இப்போ வஜதுவும் கதுமார் அப்புறம் தோண்டி பார்த்தா பார்த்தே அப்படியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கீழே அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். தென் ஹரீரி அபு முஹம்மது அல் காசிம் அலி இப்னு ஹரீரி அல் அரபி கபிலத்தி பனி ஃபராம் உலகஃபி மதினத்தி மஷான் கரியத்துக்கு மசராவில் மஷானில் பிறந்தார். கானத்தி அவ்வளி அம்ரிஹி எபியூல் ஹரீர் அவருக்கு பட்டு வித்ததுனால ஹரீர்னா பட்டு அது தெரியுமா? ஹரீர்னா சில்க் அப்படிங்கிறது தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா? அந்த சில்க் சேல்ஸ் பண்ணால ஹரீரி அப்படின்றது பேர். அவ்வளவு அம்பரிகி எபியூல் ஹரீர். ஓ இவர் தான் ஃபர்ஸ்ட் அவள் இந்த கிதாபில் வித்ததுனால பேருந்தாங்க, பட் அவளுக்கு அப்படிங்கிறது வரல. ஓகே. أقبل على علوم اللغة والنحو يتعمد فيها ثم تقلبت في وظائف الجولة. أقبل أنه علوم اللغة லாங்குவேஜ் உடைய நாலேஜும் நஹ்வுடைய நாலேஜ் வந்து அம்மா டீப்பாக ஃபியா சும்மா தகல்லபத் வல்லாஹி தௌலா. ஸோ அது எல்லாமே தௌலாவுடைய வலாயிஃபில் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சேஞ்ச் பண்ணாங்க. வலாயிஃப்னா ஆஃபீஸ்னு வச்சுக்கோங்களேன். அது அஷார் அலி ஹலிஃபத் முஸ்தல்ஹர் கலீஃபா அவர் சொல்லியிருக்காரு. ஐயலா மகாமத்து வலாஹா காஃபாவுல் கலீஃபா அலையா ஷரீல் காஃபா காஃபில் குஃபாத்துன்னு ஷாயில் உபாத் சொன்னாங்க. இந்த வார்த்தை நீங்கள் பார்க்கணும். இப்போ முஸ்லிம் வந்து ஹரீரிக்கு அவர் மக்காமாவை வந்து பாதுகாக்காம என்னன்னு தெரியல. இருங்களேன். காஃபானா ரிவார்ட். அவரோட இதுக்கு ஹலீஃபா வந்து ரிவார்ட் நிறைய கொடுத்துருக்காருன்னு யாரு? ஹலீஃபா முஸ்தல்ஹர். எல்லா மக்காமாத்தும் கவிதையில சரி கவிதைனே வருது. மக்காமத்தை வைக்க சொல்லியிருக்கிறாரு, அதுக்கு ரிவார்டும் கொடுத்துருக்காரு. லம்மா தவஃபா முஸ்தல்ஹர் வஃபாத் ஆனதுக்கப்புறம் தரக்கு ஹரீரி பகதாதை விட்டுட்டு அது பஸ்ராக்கு போயிட்டாரு. ஹுயின ஃபிகா சாஹிப் அல் ஹைர் ஐ மாய் ஷபீர் சாஹிப மஸ்லஹா இஸ்திஅமாலாத். ஏன் இது பேர் வச்சாங்க? ஆக்சுவலாக இவர் முஸ்தல்ஹர்கிட்ட இருந்து வஃபாத் ஆனதுக்கப்புறம் ஹரீரி பகதாதை வந்து பஸ்ராக்கு போனார். இது கொஸ்டின் எப்படி தெரியுமா கேட்பாங்க? இது நம்ம சாதாரணமாக போகிறதில்ல. இந்த கொஸ்டினை 3 விதமாக கேட்பாங்க. ஒன்று வந்து ஹரீரி எப்போ பஸ்ராக்கு போனார், டக்குன்னு பஸ்ராக்கு போனாரான்னு நமக்கு ஞாபகம். ஒன்று. ரெண்டாவது எங்கேருந்து போனார், பகதாதுக்கு அப்புறம் எங்கே போனாருன்னு கேட்கலாம். அதாவது பஸ்ராக்கு எங்கேருந்து வந்தாங்கன்னு கேட்பாங்க. எப்போ போனாங்கன்னு கேட்டதுக்கப்புறம் கீழே 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அடுத்து இன்னொன்று முஸ்தல்ஹர் வஃபாத்துக்கு அப்புறம் எங்கே போனார், ரெண்டாவது எங்கேருந்து எங்கே போனார். இந்த ஒரு இதில் 4-5 இது வருது பார்த்தீங்களா? இப்படி தான் இப்போ மாற்றி மாற்றி கேட்குறாங்க. நம்மளை குழப்பறதுன்னே கேட்பாங்க. ஆனால் நான் சொன்னது தான், நீ என்ன கேட்குறது, நீ என்ன ஃபெயில் ஆகிறது, நான் எழுதாமல் இருக்கணும், அந்த ஒரு கெத்தில் போய் எழுதிட்டு வரணும். அப்படி ஒரு மைண்ட் செட்டு இருந்தால் மட்டும்தான் அவனை இந்த கொஸ்டின் அடிச்சுக்கிறது மாதிரி இந்த மைண்ட் செட் வரணும். எப்படி நீ கேள்வி கேட்குறதுக்கு எப்படி கேட்டாலும் நான் எழுதுவேன் அப்படிங்கிற அந்த இது வளர்த்துக்கோங்க, நினச்சிக்கோங்க. அதான் நான் சொன்னேன், அந்த கேள்வியை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம மைண்ட் ரெடியாக இருக்கணும். அதோட ஆழமாக டீப்பாக படிக்கணும். ஜாஃபர் சார் நீங்கள் பாடம் எடுக்கும்போது சொல்லுவாங்க, கிதாபுகளை படிக்கணும்,
ரீட் பண்ணக்கூடாது அப்படிமா. நீங்கள் பாடம் பார்க்குறது முத்தாலான்னு ஒரு புக் ஒன்று இருந்தது. பாடம் பார்த்துட்டு சொன்னாங்க, நீங்கள் வந்து பேப்பர் படிக்கிற மாதிரி படிக்கிறீங்க, பேப்பர் பார்க்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி மேலோட்டமாக படிச்சுட்டு வந்து வர்றீங்க, அது வந்து கல்விக்கு உதவாது அப்படிமா. பேப்பர் பார்க்க இப்போ கிட்டத்தட்ட நம்ம படிச்சுட்டு இருக்கோம், நான் படிக்கிறேன் அர்த்தம் சொல்கிறேன் மைண்டில் ஏற்றிக்கிறேன் அவ்வளோதான். நார்மலாக படிச்சுட்டு போகிறத வந்து இது இன்டீப்பாக படிக்கணும். இப்போ அந்த கேள்வியில் இவ்வளோ நிப்பாட்டி சில விஷயங்கள் இந்த கேள்வியெல்லாம் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் யோசிச்சு டீப்பாக இறங்கி படித்தா மட்டும்தான் மனசில் நிற்கும். அஜித் ஜாபர் சொன்ன மாதிரி இந்த பேப்பர் பார்க்குற மாதிரி நீங்கள் வெறும் வார்த்தைகளை பார்த்துட்டு போனீங்கன்னா கல்வி உதவாது அப்படின்னும். அது அது மனசை இருந்துக்கிட்டே இருக்காது. அப்போ பாவத்தில் சொன்னேன். சரி, ஓகே. வஃபாத்துக்கு அப்புறம் இவர் எங்கே பகதாதுல பஸ்ராக்கு போனார். அங்கே வந்து ஒய்யின பிரியா சாஹிபுல் ஹபரா ஒய்யினா நியமிக்கப்பட்டார். யார் நியமிச்சா அப்படின்னு தெரியல. சாஹிபுல் ஹைரா இருந்தார். மாய் ஷாயிபு சாஹிபுல் இவருக்கு ஆப்போசிட்டாக இருந்தால் சாஹில் மசாலா இஸ்திமாலாத்தில் சாஹில் மசாலாவுடைய சிமிலராக சாஹிபுல் ஹபர். இது எங்கே வச்சாங்க, ஏன் வச்சாங்கன்ற கிளாரிட்டி இல்லை. பட் இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, சாஹிபுல் ஹைரு மாய் ஷாயிபு சாஹிபுல் மஸ்லஹத்துல் இஸ்திமாலாத். இதுக்கு சிமிலராக உள்ளதான் சாஹிபுல் ஹபர் அப்படிங்கிறது. ஓகே, 5-6 வஃபாத் ஆயிட்டாரு. கான ஹரீரி தமீமன் கசீரன் கொட்டையாக இருப்பார். பிஹைலின் கதரி சோபி மோதியன் என் திஃபுல் அஹியத்தஹு இந்த தஃபி. இவரும் நான் முன்னாடி சொன்னது தான். நத்தஃபல் ஹயலாகியன்னா சிந்திக்க நேரம் நிறைய பேர் அந்த தாடியை வந்து பிச்சுக்கிட்டு இருப்பாங்க, முடிவு வைப்பாங்க. நகத்தை கடிக்கிற பழங்கள்லாம் இருக்குல்ல, யோசிக்கும் போது தலையில் கவிக்கிறது, இந்த கையை சொடக்க போடுறது, கையை, இது எல்லாமே சிந்தனையில் உள்ள ஒரு வெளிப்பாடு. நிறைய பேர்ட்டு இந்த பழக்கம் இருந்தது அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவரோட பத்தில் வந்து அபு ஜயித் சரூஜி ஹாரிஸ் இப்னு ஹமாம் பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவருக்கு 50 மகாமாத் இருக்கு. ஹவுல குதியத்தை சுற்றி ஊரா இல்லை இடமா அப்படிங்கிறது ஐடியா இல்லை. மாலு அந்த பையன கிதாபி இவருடைய முக்கியமான இம்பார்ட்டன்ட் கிதாப் துரத்துல் ஹபாஸ் அவுஹாமில் ஹமாஸ். போன தடவை மேட்ச் த ஃபாலோயிங்ல ஒரு புக்கு வந்துச்சு, துரத்துல் ஹபாஸ் அவுஹாமில் ஹபாஸ் அண்ட் அவுஹாமில் குத்தாபி. இது எதை பற்றின இந்த புக்கு சொன்னாங்க, எதை பற்றின புக்கு நீங்கள் வந்து பாருங்க. இப்போல்லாம் புக்கு பேர் வர்றத கம்மி, புக்கு எதை பற்றினன்றதான் கொஸ்டின் நிறையா வருது ரீசெண்டாக. அந்த அவுஹாமில் குத்தாபி வஹம் அவுஹாம்னா என்னன்னு தெரியுதா? வஹமுடைய ப்ளூரல் தான் அவுஹாம். வஹம்னா என்ன? எப்படி சொல்லவா? வஸ்வசானா என்ன? கிட்டத்தட்ட அதுதான். வஹம்னாலும் அந்த எண்ணங்கள் தான். ஆனால் வஹம்கள்னா நல்ல எண்ணம் சொல்ல மாட்டாங்க. ஒரு டவுட்டா, ஒரு பயம், சம்திங் ஏதாச்சும் ஒரு நெகட்டிவாக இருக்கிற அந்த மாதிரி திங்கிங் வந்து வஹம் அப்படிமா. வஸ்வசா மாதிரி. வஸ்வசாவுமே பார்த்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவாக சொல்ல மாட்டோம் இல்லையா, நெகட்டிவாக சொல்லுவோம்ல அந்த எண்ணங்களுக்கு. அதே மாதிரி உள்ளது தான் வஹமும். ஸோ அந்த ரைட்டர்ஸோட வஹமை பற்றியும் அவங்க தவறுகளை பற்றியும் தவறுகள் எதுலன்னா அவங்க வார்த்தைகள் யூஸ் பண்ணுறதுலையும் அவங்க ஸ்டைல்லையும் தவறுகளையும் அவங்க எண்ணங்களையும் பற்றி எழுதின கிதாபு தான் துர்ரத்துல் ஹவாஸ் பி அவாமில் ஹவாஸ் அப்படிங்கிற புக்கு. டவுட் எனக்கு இருந்தது, கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் அலிஃப் லைலா மஜ்மூத்துல் ஹிகாயத் வல பைனல் கர்னி சால் ஹிஜ்ரி வரும் அப்படி அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 3வது நூற்றாண்டுக்கும் 13 and 14 13வது 14வது நடுவில் வந்த புக்கு தான் கதை புக்கு தான் அலிஃப் லைலா. இது கதை புக்கு தான். முத்தாபில் முஜாத்தன் பி ஹைஸ் யக்ராவு குல்ல ஜுஸின் மின்ஹா ஃபி லைலா. பி ஹைஸ் இரவுல படிக்கிற மாதிரி உள்ள ஒரு புக். முத்தாபாத்தின் முஜாத்தின். சரி, கதை புக்கு எப்போ படிச்சேன். இன்னல் மலிக்கல் பாரிசி ஷஹரியார் இது கான் சவ்வஜ மராத்தன் பாத்த மகாலியத்தன் கத்லகன் மராத்தன். நான் சொன்னேன் இல்லையா, ஷஹரியார்ன்ற மன்னர் திருமணம் செய்வார். திருமணம் முடிச்சுட்டு கதை கேட்பார். கதை கேட்டு என்ன செஞ்சிருவாருன்னா, கதை கேட்பாருன்றது இங்கே வரல, ஆனால் இன்னொரு புக்கில் கதை கேட்டு அதுக்கப்புறம் அது கொண்டு வர தான் வருது. நீ மறுநாள் கொண்டு வரணும் இங்கே வருது. பட் கேட்பாருன்னு மாதிரி இன்னொரு இதில் படிச்சு இருக்கட்டும். இலாயத்து சம்பந்த ஃபதாதன் தாத்த அக்லையும் தாரியத்தின் இஸ்முஹா ஷஹத. இது வரைக்கும் நடந்துச்சுன்னா ஷஹரியார் அப்படிங்கிற ஒரு பொண்ணை திருமணம் செய்கிற வரைக்கும். அந்த இன்னொரு இதில் படிச்சதுல ஷஹர்ஷாத் அப்படிங்கிறவர், அந்த பொண்ணு வந்து இது வந்து லேடி. ஷஹரியார் வந்து மன்னர், இவரோட மனைவி ஷஹர்ஷாத். இந்த வந்து மினிஸ்டரோட பொண்ணுன்னு இன்னொரு இதில் அந்த இதில் நான் பார்த்தேன். பட் இங்கே யாரோட பொண்ணுங்கிறது வரல, இருக்கட்டும். யார் மினிஸ்டர்னா இவரோட வசீரோட மக. லம்மா ஹஸ்லத் மாஹு இப்தத தகஸ்ஸா அலைஹில் ஹுராஃபாத். ஹுராஃபாத்னா எப்படி சொல்றது,
கட்டுக்கதைகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கட்டுக்கதைன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது பேசினாலே கதை அள்ளி விடாதன்னு நீங்க கிண்டல் பண்ணுவீங்களே. கிட்டத்தட்ட ஹுராஃபாத்னா பழங்காலத்துல இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. ஹுராஃபாத்னா அதான் கட்டுக்கதைகள் தான். தசில்ல ஹாதீஸா இல்ல இன்தக்லா இல்ல இல்லி கதை சொல்ல ஆரம்பிச்சு நைட் ஃபுல்லா கதை சொல்ல வேண்டியது. பிமா யஹ்மில் மலிகால இஸ்திக்பாரு எதிர்பார்த்து அவர் கேட்டுக்கிட்டு இருப்பாரு. யாரு நன்னரு எஸ்ஒல்லா ஃபீரானி சானியா. அதை ஆனால் கதையை முடிக்க மாட்டாங்க. 2வது நைட்லேயே அந்த கதையை தொடர்ச்சி போகும். சும்மா தமாமல் ஹதீஸ். அதுக்கப்புறம் அந்த ஹதீஸ் வந்து எஸ்அலுஹான் ஃபெயல் சானியா தமாமல் ஹதீஸ். 2வது நாளுமே அந்த கதையை முடிக்க சொல்லி அவர் கேட்பார். ஆனால் அந்த அம்மா முடிக்கல. இல்லா நாத்தா அலைஹா அல்பலைல. அப்படி கதையை முடிக்காமையே எத்தனை நைட்டு கதை சொல்லியிருக்கு. 1000 இரவு 1000 இரவு சாகாம ஒப்பேத்து இருக்கு. பரவாயில்ல. ருசிகத் ஃபி அஸ்னாயிஹா மின்ஹு வலதன். இது நல்ல அவங்க குழந்தையும் பிறந்தது. வலஹரத்து வௌகஃபத் மலிகா அல ஹயாத்திஹல் அலைஹி. ஸோ அதுக்கப்புறம் இந்த மலிக் வந்து அந்த பொண்ணை என்ன செய்யல, ஹயாத்தா வச்சிருந்தாரு. ஒன்றும் பண்ணல. இதுதான் மதியம். ஓகே, அஸ்பா ஹாதா உண்மான நரில ஜவானி. ஸோ இப்படி கதை சொன்னதுனால அந்த பேரே வந்து ஒரு தனி டாபிக் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. மீன் அனாவின் அதுமில் இருக்கு அசரா ஹாலிஸ் அசரன் ஹாலித் நாசாரில் பனி. ஸோ ஒரு நிரந்தர அடையாளம் ஆயிடுச்சு. வாஸ்லுஹு அல அர்ஜா கிதாபு சகீர் ஃபரஸ். சில நம்பத்தகுந்த விஷயங்கள் படி கிதாபு சகீர் ஃபரஸ்ல உள்ள சின்ன கிதாபு அல் ஹசாருல் அப்சானா அல்ஃபா ஹுராஃபாத்னு பேரு. அதாவது இந்த கிதாபுடைய பேரு ஹசாருல் அப்சானா. அப்சானா ஏதோ நம்ம உள்ள பேரு மாதிரி இருக்குது. அப்சானா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹசார் அப்படின்னாலே இது ஆக்சுவலா இதுதான். உருது உருது யார் இருக்கீங்களா இங்க? இல்ல, யாரும் இல்ல. உருது ஸ்பீக்கிங் இல்ல. ஹசார் அப்படின்னா உருதுல வந்து 1000 சொல்லலாம். அலிஃப்ல அரபில 1000 இல்லையா? அது மாதிரி ஹசார் அப்படின்னா உருதுல 1000. அப்சானானா அப்புறம் நைட்ஸா இந்த பேரா வைக்கிறாங்க. சரி ஃபைன், நமக்கு தேவையில்ல. பட் சில நம்பத்தகுந்த விஷயங்கள் படி இந்த கிதாபுக்கு வந்து பெர்ஷியன்ல உள்ள பேர் ஹசார் அப்சானான்னு பேர் சொல்லுவாங்க. அதாவது 1000 ஹுராஃபத் கதைகள், கட்டுக்கதை. 1000 கட்டுக்கதை சொல்லியிருக்கேன் நம்ம. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பெர்ஷியனோட நேம் என்னன்னு இது வரைக்கும் கேட்கல. இந்த புக்ல இதுக்கும் இதுல இல்லாத இதுல இருக்கு, இதுல இல்லாத அதுல இருக்கு. நிறைய 2 புக்கும் சேர்ந்து படிச்சா better. ஓகே. தர்ஜமாஹு அரபு ஃபில் பஹலவியா இது 1000 ஹிஜ்ரி. 3rd செஞ்சுரியோட 3rd செஞ்சுரி வருது, இங்க 13th செஞ்சுரி வருது. அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல மாறி இருக்கே. என்ன வந்துச்சு? அலிஃப் லைலா மதிமக்காஸ் மாலிமா தர்ஜமா பஹலவியா ஹவுல் தெரியாது. வருஷம் இங்க வரல. இல்லை, நிறைய பேர் தோத்தான வச்சு நான் என்ன இதுன்னு வருது. இதை கொஞ்சம் பார்க்கணும் வருஷத்தை. சரி பார்த்து 3rd செஞ்சுரியோட கடைசியில் இது ஃப்ரெஞ்சில் இருந்து அரபிக்கு மாற்றினாங்க. ஆக்சுவலாக இதுவும் டிரான்ஸ்லேட் பண்ண புக்கு தான். இதுக்கு கிதாபுக்கு இன்னொரு பேர் இருந்துச்சுனால இந்த அஸ்மாருல் லயாலி இல்லை அரபி மாயத்தலமல் ஃபக்காஹு யூசுட் அரபு. இந்த பேர் போன எக்ஸாமில் வந்துச்சு. அஸ்மார் லயாலி இல்லை அரபி மாயத்தலமல் ஃபக்காஹு யூசுட் அரபு புதுசு. வஹாதல் கிதாபுல் கதீமு அலிஃப் லைலா ஓ லைலா. அலிஃப் லைலா ஓ லைலா அப்படின்னு சொல்றது இந்த கிதாபுடைய இஸ்முல் கதீம் அப்படிங்கிறாங்க, பழைய பேருங்கிறாங்க. அஸ்மாருல் லயாலி அப்படிங்கிறது சமர் அஸ்மாருனாலும் ராக்கதைகள் தான். சமர் இருக்காங்கல்ல, சமர் அஸ்மார் அப்படின்னா ராக்கதைகள் சொல்லுவாங்க, நைட்டு கதைகள் சொல்லுவாங்க. அரபுகளோட இரவு கதைகள் மிமாயத்தலமும் பக்காகத்தும் உயிர் சுத்தரும் குஷி வர்றது மாதிரி. ஓகே. பனா பனு அல ஹிகாயத்தில் மலிக்கி ஜஹரியார் வசீர் இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா. இது வந்து ஷஹரியார், அப்புறம் அவங்களோட வசீருடைய பொண்ணு ஜஹர்ஷாது, ஜாரியத்துக்கா தின்யாசார். இந்த அம்மா பேர் எக்ஸ்ட்ரா வருது, இது நமக்கு தெரியல. ஜாரியத்தோட இந்த 3 பேரை சுற்றி தான் இந்த கதை வருதுங்கிறாங்க. இந்த கதை இந்த ஸ்டோரி ஷஹரியார் ஷஹர்ஷாது அப்படி அவங்கள அடிமைப்பேன். வெக்கவுலான ஃபிமாத்தனி அர்பா சித்தின ஹக்காயத்தன். எத்தனை கதை இருக்கு? மியாத்தைனி அர்பா சித்தின்னா 964. 2000. நல்லா பாருங்க. நல்லா பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. மியாத்தைன் அல்ஃபைன்னா இருக்கு. சாரி,
264. 264 ஸ்டோரிஸ் இருக்கு இது வரைக்கும். சும்மா உதீஃபா இலேஹி மின் அசாத்திரில் அரபி வல் ஹுனூது அக்பாரில் ஃபலஃபால் ஒமராயில் ஃபராசான். அதுக்கப்புறம் எதை அதை உதீஃப் பண்ணா ஜாயின் பண்ணாங்க, ஆட் பண்ணாங்க. எதை ஆட் பண்ணாங்கன்னா அரபுகளோட அந்த அசாத்தீர்னா எப்படி சொல்றது, குரான் அசாத்தீரில் அவலின்னு வரும். அவங்க மூதாதையர்களோட கதைகளோ ஹிஸ்டாரிஸோ சம்திங், அரபோடைய ஹிஸ்டாரிஸ், அப்புறம் ஹுனூதோடது, ஹலிஃபாக்களோட விஷயங்கள், அப்புறம் உமராக்களோட விஷயங்கள், அப்புறம் ஃபுர்சான் குதிரை வீரர்களோட விஷயங்கள், அப்புறம் அஜ்வாது ஜாகிலியா காலத்துல கொடைவல்லா இருந்தவங்க விஷயங்கள், இஸ்லாம்ல வந்து அஜ்வாதா இருந்தவங்க, எல்லாத்தையுமே அதில் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டாங்க. ஒனிய பிகே ஃப்ரெஞ்சில் இனாயா ஒனிய ஃப்ரெஞ்சில் இனாயத்தின் ஹாசத்தன் ஃப்ரெஞ்சில் இதுக்கு தனி கவனம் செலுத்தியிருந்தாங்க. அப்போ தரஜமுக இல்லை லுகாத்திகா வஃப்ரதும் வியாபாசியா, அது அவங்க லோகத்தில் டிரான்ஸ்லேட்டும் பண்ணாங்க. வஃப்ரதூஹு வியபஹஸ், அந்த பாஷையும் தனித்தனியாக பட் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க அந்த கதைகளை. ஓகே, அப்போ நுஸ்ராத்துல அடுத்த கலீலா வந்தீங்கன்னா, கலீலா திம்னானாலே 2 விஷயம் ஞாபகம் வரணும். ஒன்று மிருகங்கள் பேசுறது, இன்னொன்று அது பஞ்சதந்திர கதைகள். சான்ஸ்கிரிட்ல எங்கே இந்தியாவில் வந்து போனது தான். நுஸ்ரா அரபியா இல்லை கசசி பஞ்சதந்திரா ஹிந்தியா, நான் சொன்னேன் இல்லையா, என்தவியில் ஹிகாயத்தில் அகாசிஸ் ஹொராஃபத், இதுவும் கட்டுக்கதைகள் தான். யாருன்னா எப்படின்னா பஹாயிம் ஒருத்த அனிமல்ஸ் பேர்ட்ஸ் பேசுறது மாதிரி. வலாத்து லோகத்து சான்ஸ்கிரிட் பைதபா தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ்கிரிட்ல வச்சாரு. அது யார் சொல்லி வச்சாரு? ஓகே, நம்ம அங்கே பிபுஷாலின்னு சொல்லி வச்சாரு. முன்பு இஸ்ரீன கர்ணன் நயீஃபன், அவர் 20 வருஷமா கரண் 20 சொச்சம். நயீஃப் அப்படின்னா அன்ஃபியூன்னு அர்த்தம். நம்ம சொச்சம்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு 10 சொச்சம் 20 சொச்சம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அந்த நயீஃப் அப்படின்னா சொச்சம்னு அர்த்தம். இஸ்ரீல் 20 வருஷம் அண்ட் சொச்சம் 20+ன்னு அர்த்தம். அல்ல அல்சினது பஹாயம் தூயூர் வஹோ இஸ்ரீல் அல்ல தரீக ரசாய சுவால் ஒல் ஜவாப். அது வந்து கேள்வி ஆன்சர், கொஸ்டின் ஆன்சர், இதெல்லாம் ஹிண்ட்டு. கொஸ்டின் ஆன்சரோடைய பாணியிலே அந்த இது இருக்கும், யார் அந்த கதை போக்கு. அம்மா சுவால் ஃபமன் மலிக்கில் ஹிந்தி இஸ்மோதின் ஷலீம், கேள்வி கேட்கறது யாருன்னா அந்த ஹிந்தியோட மன்னர் திபுஷலீம் அப்படிங்கிறவர் தான். அம்மா ஜவாபு ஃபமன் ஃபைலுசுஃப் ஹக்கீம் இஸ்மு பைதபா, பதில் சொல்றது யாருன்னா ஹிந்தியோட ஃபிலாசபிஸ்ட் பைதபா. அந்த கிதாப் எழுதினாலும் பதில் சொல்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஹாதிஹி பஹாயிம் ஒரு தயிர் தமசுல் ஹயாத்தில் பஷரி. ஸோ அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸும் மனிதரோட வாழ்க்கையை இமிடேட் பண்ணும். நவாய்கள் முக்தலிஃபா, அந்த பல சூழ்நிலைகள்ல பிரியாமின் நசாத்தில். ஆமா, இங்க இந்த புக்கில் அந்த அசதுடைய பேர் ஒன்று வரல. அசது தான் மன்னர். கேள்வி கேட்குற மாதிரி ஒரு செர்வன்ட் வந்து காலமாடு பதில் சொல்லும். காலமாடு பேர் தான் ஷுர்பா அப்படின்னு வரும். சரி, பார்ப்பேன். فيها من نزاعات الهواية تيارات فكرية مع نجيم البصير مختلفة أو طريقة. ويقال أن المؤلف هذا الكتاب பர்ஹமி லா யாரஃப் இஸ்முஹு. இந்த கிதாபுடைய முல்லஃப் பர்ஹமின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன கரெக்டான பேர் அப்படிங்கிறது தெரியல. அல்லஃபஹு ஃபி காஷ்மீர்ல இது தொகுக்கப்பட்டது. ஆமா, காஷ்மீர் நடந்தது. ஹவால கர்னி சாலிஸ், 3வது நூற்றாண்டுல, 3rd centuryல, கபல மீலார் மீடியா பிஃபோர் மீடியா ஏதோ ஒன்று வரும். சும்மா அதுக்கப்புறம் ஃபஹலவியாக்கு டிரான்ஸ்லேட் பண்ணது. இது யார் மாத்தினது ஞாபகம் இருக்கா? இங்கே வந்துச்சு மாத்தினது இவர் பரோஸ்பா. ரோஸ்பாவா இந்த இடத்துல ஷேர் ஷாத ஹவுல மலிக்கு ஷேர் இப்னு முகாஃபா வந்து ஃபஹலவியா அரபியில மாத்தினாரு. இது மாத்தினது வந்து இங்க வந்துச்சு காஷ்மீர்ல பரஸ்வியா, அனுஷர்வானுடைய டாக்டர். அதுதான் கேட்டேன். கிஸ்ராவுடைய மன்னர் அனுஷர்வா டாக்டர் தான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாரு, பிரெஞ்சுக்கு மாத்தினாரு. அப்புறம் அரபியில மாத்தினாரு இப்னு முகாஃபா. எப்போ மாத்தினாருன்னா 142 106 142 அந்த ரேஞ்சுக்குள்ள மாத்துறாரு. அதுக்கப்புறம் தர்ஜமஹா இல்ல ஃபஹலவியா பரஸ்வி தபி எங்கேயே வருதோ அரபியாக்கு மாத்தினது வந்து அனுஷவார் தபி பரஸ்வியா தான். அல்லாஹ் ஃபெலியா அபுவா கசம், அது சில இந்தியன் பாப்ஸ் தான் சாப்டர்ஸையும் சேர்க்கிறாரு. அஹ்சல் கிதாப் தக்மீல் அஹ்லாக், இது நல்லாவும் தொகுக்குறாங்க. ரியாலத்தில் ஒப்போல் ஹிக்மா, அதிநுட்பமா அறிவு சார்ந்த கிதாபா. பிஹாதா, இதனால தான் பஞ்சதந்திர கதைகள் வந்து இன்ன வரைக்கும் குழந்தைங்களுக்கு போட்டு தத்துவாங்க. ஆனால் பஞ்சதந்திர கதைகள் சொல்றத விட மாரல் ஸ்டோரிஸ்ன்னு பேர் சொல்லுவாங்க. எல்லாத்துலேயும் ஒரு மாரல் இருக்கும் அந்த கதைகள்ல. வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த கதையை நிறைய காட்டுவாங்க. ஒலிஹாதா கீமத்துல் கபீரா ஃபியாலமில் ஃபிக்ரி ஒரு தாரிஃபுல் அதப். கீமத்துல் கபீரா, நல்ல ஒரு கீமத்தான் என்ன சொல்ல, ஸ்டேட்டஸ் இருந்தது, ஒரு மதிப்பு இருந்தது. ஃபியாலமில் ஃபிக்ரி ஒரு தாரிஃப், அதை லிட்ரேச்சர் வேர்ல்டில், ஹிஸ்டாரிக் வேர்ல்டில் இந்த கிதாப் நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் இருந்தது, ஒரு தனி இடம் இருந்தது.
அல் குத்தாபு கன்சுமின் குனுசின் ஹிக்மத்தில் பஷரி. அல் கிதாபு கிதாபு வந்து நம்ம மனிதர்களுடைய ஹிக்மத்துடைய ட்ரெஷர்ல இது ஒரு ட்ரெஷர் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கிதாபுல் அகானி பற்றி வருது, அஸ்ஃபஹானி பற்றியும் நம்ம படிச்சோம். இருக்கட்டும். ஓகே. உங்களுக்கு பேச்சு வருதா? இது ஜாங்கிலியாவில் இது பார்த்துட்டோம்ல, நம்ம இது ரசாயில் தானே பார்த்தோம், பார்த்துட்டோம். ரசாயில்ல இருந்து பார்க்கணும். 66 அப்படின்னா ஓகே. ரசாயில்ல ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்புறம் ஷர்மிளா இருக்கீங்களா? ஓகே. உங்கள் டியூட்டி என்னன்னா, இந்த கிதாபில் கொஞ்சம் மெதுவாக சொன்னேன்னு நினைக்கிறேன், எழுதுகிற அளவுக்கு சொன்னேன்னா. ஓகே, இருக்கட்டும். அது நீங்கள் பார்த்துக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஒவ்வொரு இது கேட்குறேன் இல்லையா, யார் பர்சனாலிஸ்ட் கேட்கும்போது அவங்க பேர், பிறந்த வருஷம், இறந்த வருஷத்தை நீங்கள் சொல்லணும். கரெக்டா? சரியா? இந்த புக்கு கையில் இருக்கா? இந்த புக்குக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா லைனாகவும் இருப்பாங்க, இல்லை நீங்கள் ஆட்களை பார்த்து சொன்னாலும் சரி. எல்லாருடைய பேர் ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்கல்ல, உங்கள் பாயிண்ட் இது. பேரையும் அவங்க பிறந்த வருஷம் இறந்த வருஷம் பார்த்து சொன்னால் கூட போதும். அதுக்கப்புறம் தெரிஞ்ச பாயிண்ட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எழுதி வச்ச பாயிண்ட் இருந்தாலும் சொல்லலாம். ஓகேவா? ஓகே. எல்லாத்துக்கும் பிஸ்மில்லா நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஆரம்பிக்கலாமா? இப்போ தான் ஒன்று வருது, தனியாக ஃபோன் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஸ்டார்ட் பண்ணுங்கள், வாங்க. டக்கு முடிங்க. அது இதை முடிச்சுட்டு அடுத்த 3ஆவது யூனிட் போயிடலாம். அப்துல் ஹமீது காத்திப், நீங்கள் பாயிண்ட் சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருங்க. அவங்க ஷர்மிய பேரையும் வருஷங்களையும் சொல்லுவாங்க, எதிர்பார்க்க வேண்டாம். அவங்க நடுவில் கூட சொல்லிக்குவாங்க. நீங்கள் தெரிஞ்ச எழுதி வச்சு டக்குன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்லுங்க. சாயிம் நுவாது அப்துல் ஹமீது காத்திப். அப்துல் ஹமீத் பத்தி தான் வந்து ரசாயன ஃபர்ஸ்ட் வந்து தஹ்மீத் யூஸ் பண்ணுவாங்க சார். ஓகே, ரசாயிலே ஃபர்ஸ்ட் இவர் தான். கரெக்ட். அதில் தஹ்மீத் யூஸ் பண்ணுறது இவர் தான் ஃபர்ஸ்ட். ஓகே, அப்புறம் அன்பர்ல பிறந்தாங்க. எந்த ஊர்? அன்பர். அன்பார் இல்லையா? ஓகே. அப்புறம் வந்துட்டு டைரக்ட் ஆர்டர் வந்துட்டு கரெக்ட். இதெல்லாம் ஹிண்ட்டுமா. எல்லாத்துக்கும் நேட்டிவ் வருது இல்லை? முடிஞ்சா நான் அது இண்டெக்ஸ் போடலை இது வரைக்கும். முடிஞ்சா நீங்கள் இந்த இண்டெக்ஸை போட்டு வைங்களேன். எல்லாம் இப்போ நார்மல் நேட்டிவ் என்னங்கிறத போட்டு வைங்க. இம்ரோல் கைஸில் இருந்தே அது இந்த அசல் அப்படிங்கிற வார்த்தை வரும். யமனியில் அசல், இதில் ஃபாரிஸில் அசல்லாம் நிறையா வரும். ஃபஸ்ட்டு ஊர் வைஸாக போட வேண்டாம், ஆள் வைஸாகவே போடுங்க. ஒவ்வொரு ஆளையும் போட்டு நேட்டிவ் யாராக்கெல்லாம் வந்துச்சோ அதை போடுங்க. அதுக்கப்புறம் தனியாக ஊராக பிரிக்கிறதா கூட பிரிச்சுக்கலாம். இந்த ஹிண்ட் எல்லாமே யூஸ் ஆகும். இந்த இண்டெக்ஸ் எல்லாமே ஒருத்தர் எழுதாரு, இன்னொருத்தர் எழுதிக்கலாம். மிஸ் பண்ணிடுறாங்க, தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடுறாங்க. இப்போ நீங்கள் விட்டீங்க, கடைசி வரைக்கும் எழுத முடியாது. ஒன்றா சொல்லும் போது எழுதுவோம். இப்போ பாடம் நடத்தும் போது எழுத முடியாது தான், எனக்கு நல்லா தெரியும். முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிற மாதிரி பாடத்தோடு விட்டுட்டு போயிடாதீங்க, உட்காந்து எழுதுங்க. சில பேர் ஆரம்பிச்சிருக்கிறீங்க, இன்னும் சில பேர் எனக்கு அதை காட்டலை. ரைசிலாம் இன்ன வரைக்கும் எனக்கு காட்டலை. நானும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். ஞாபகம் இருக்கிற ரைசி நான் மறக்கலை. இன்னும் ஷர்மி எழுதிக்கிட்டே இருக்கேன்ற காட்டலை. நிறைய பேர் எனக்கு காட்டலை. ஆனால் மிஸ் பண்ணிடாதீங்க. இதை விட்டுட்டீங்க, ஆரம்பத்தில் செஞ்ச மாதிரி போனால் போச்சு. திரும்ப நீங்கள் எடுக்கவே உங்களுக்கு கன்ஃபார்மாக முடியாது. ஒரு யூனிட்லேயே நீ எழுத ஆரம்பிச்சு 2 யூனிட்லேயே எழுத முடியல அப்படின்னா அடுத்து 4-5 யூனிட் போகும்போது கண்டிப்பாக கஷ்டமாயிடும். அதனால் பாடம் முடித்த உடனே ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அப்பப்போ எழுதிடுங்க. எல்லா இடத்துலையும் இதுவும் சொல்கிறேன், இது ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த அசல் வந்து இண்டெக்ஸ் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க, நேட்டிவ். சரியா? நேட்டிவ்னு ஹெட்டிங்கை போட்டு வச்சுக்கோங்க. இது நாங்கள் ஆக்சுவலாக எழுதலை. சமீரா, நீங்கள் எழுதிருந்தீங்களா? எழுதலை தானே நம்ம இந்த நேட்டிவ்? மற்றவங்களுக்கு கரெக்டாக கேட்குதா, மெதுவாக தான் கேட்குதா? ஓகே சமீரா, நீங்கள் வேணா வாய்ஸ் கூட்டி பாருங்க, எனக்கு இது வரைக்கும் அப்படி சொல்லலை. சரி, ஓகே, வாங்க அடுத்தது பாயிண்ட். அப்துல் ஹமீத் காத்துக்கு அப்புறம் ஃபாரிசி நேட்டிவ் இது. அப்புறம்
இது வந்து கலீஃபா மர்வானோட சேர்த்து கொல்லப்படுவாரு. கரெக்ட். எதனால கொல்லப்படுவார்? எப்படி கொல்லப்படுவார்? எதில்? அதான் எந்த டைமில் கொல்லப்படுவார்னு கேட்குறேன். யாராவது எந்த டைமில் கொல்லப்படுவார்? சர்வத்தில் ஆஹா எப்படி சர்வத்தில் குராசானியோட கிளர்ச்சியில் கொல்லப்படுவார். அப்போ கொல்லப்ப தான் அவர் ஃப்ரெண்டு இப்னு முக்கஃபா ஃப்ரெண்டு அவர் வீட்டில் போய் தஞ்சம் போவாருன்னு படித்தோம். அவர் பையனை அந்த நேரத்தில் கொன்றுவாங்க. ஓகே தென்